நைட்டு 10 மணிக்கு தான் வீட்ல இருந்தே கிளம்பணும். என் முன்னாடியே கிஃப்ட் ரெடி பண்ணிருக்காங்க எங்க ஆளு. எங்க அண்ணாக்கும் பர்த்டே, தங்கச்சிக்கு ஒரே நாள்ல பர்த்டே. நாங்க வந்து சாப்பிடாம வந்துட்டோம் गाइस. என் பையன் வீடு எடுக்கறான். எங்க அம்மாவோட பிரியாணினாவே எல்லாருக்குமே பிடிக்கும். நானும் எங்க அண்ணாவும் தான் இப்ப கேக் வெட்ட போறோம். தெரியுதுங்களா டைம் 11 மணி. இவ்வளோ நேரத்துக்கு தான் நான் எங்க அம்மா வீட்டுக்கே வந்தேன். நைட் ஆகுது. ஏன் வந்தோம் அப்படின்னா எங்க சார் வந்து பர்த்டே கேக் வாங்கி இங்க வச்சிட்டாங்களாம். நைட்டு 10 மணிக்கு தான் வீட்ல இருந்தே கிளம்பணும். இங்க வந்து வர 11:05. என்னன்னா அதை விட கொடுமை, என் முன்னாடியே கிஃப்ட் ரெடி பண்ணிருக்காங்க எங்க ஆளு. பாக்குறீங்களா? இல்ல இல்ல, முக்கியமான காரணம் இவ கேக் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டா. ரெண்டாவது சாரு அது மைக் எடுத்து இது பண்ணிருக்காங்க. இதை விட கொடுமையான ஒண்ணு எதுவுமே இல்ல. சர்ப்ரைஸ் ஏனும் கொடுக்க மாட்டாங்களாட்டங்குது. ஆள் இங்கே உட்காந்துருக்கிறா, அதுக்கு முன்னாடியே உட்காந்து பேக் பண்றாரு. ஐயோ ஐயோ, வீடியோ எடுக்கும்போது ஐயோ சர்ப்ரைஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர்லாம் விடுறாங்க. உங்களுக்கு அவசரம் என்னடா இவ்வளவு நேரத்துக்கு. நாங்க வந்து சாப்பிடாம வந்துட்டோம் गाइस. அதனால எங்க அம்மா வந்து இம்மா நேரத்துக்கு சேமியா செஞ்சு இவ்வளவு நேரத்துக்கு எப்படி முழிச்சுன்னு உட்காந்துருக்கிறாங்க. யார் அடிக்கிறா? அவங்க மாமா அடிக்கிறாங்க. ஹாய் சொல்லு குட்டி பையா. ஹாய். அழகா சொல்லு. நான் தான் பர்த்டே கேர்ள், அதனால எனக்கு எல்லாரும் விஷ் பண்ணுங்க. நான் தான் பர்த்டே கேர்ளோட தம்பி. எனக்கும் எல்லாம். ஆமா, நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லை என்னுடைய சேனல்ல. இவன் தான் வந்து என்னுடைய உடன்பிறப்பு. எங்க அண்ணாக்கும் பர்த்டே, தங்கச்சிக்கு ஒரே நாள்ல பர்த்டே. அப்படின்னா எங்க பெரியம்மா வீட்டு பையன். நம்ம அங்கேயே போய் நேரா கேக் வெட்டிடலாமோ? சுடுகாடு போயிடலாமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுடுகாடு எனக்குலாம் பிரச்சனை இல்லை. பேய் வந்தா கூட்டுன்னு கூட பக்கத்துல போவேன். வந்துச்சுன்னா ஒரு டெலிவரி வாட்ச் எனக்கு கிடைக்கும். ஏமா எனக்கு பிறந்த நாள்மா, யாரும் திட்டக்கூடாது என்ன. நானே ஒரு பேய், அதனால எனக்கு வந்து பேய் பயம்லாம் இரவுல கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வரான் என்னுடைய தம்பி. இனிமேல் வீடியோல வருவான். மாமா கிஃப்ட் பேக் பண்ணிட்டியா? ஏன் மூஞ்சி சோகமா இருக்கிற மாதிரி கிஃப்ட் பேக் பண்ற? என்கிட்ட போய் சர்ப்ரைஸ் எல்லாம் மறைக்கலாமா? ஆனா எனக்கு பர்த்டேல சர்ப்ரைஸ் கொடுங்களாங்க. நான் வாங்கி கொடுத்துச்சு உங்க மாமா. இது நைட் 12 மணிக்கு போய் கேக் வாங்கி வரலையா? ஆமா ஆமா. இப்ப ஸ்ப்ரே கேட்டேன் கடையில இல்லன்றாங்க. அது என்ன மாதிரி ஏதோ கையில வச்சு நீ எடுக்குது போல. இங்க பாருங்க, அவனும் ஒரு காலத்து யூடியூபர். இது பாருங்க எவ்வளவு அழகா. நீ பண்ணுப்பா. என்ன பண்ற? போட்டோ எடுக்கறியா? அம்மாக்கு எடுத்து தரியா? இதுல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும். குழந்தைலாம் அழகா. பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ எடுத்து தரியா அம்மாக்கு? நீ பெருசா என்ன நீ எனக்கு வீடியோ எடுத்தா? ஓகே. நாளைக்கு வந்து நான் அழகா ரெடி ஆகி அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து 12 மணிக்கு கேக் வெட்டுறாங்களா எனக்கு. கேக் வெட்டி சாப்பிட்டு நாளைக்கு காலையில பார்க்கலாம். பாய். என்னன்னா லைட் செட்டிங் போட்டுன்னு இருக்காங்க. ரெடி 1 2 3. ஆனா நல்லா இருக்குல்ல. வாவ் அழகா இருக்கு, நல்லா இருக்கு. நான் போய் நிக்கிறேன், என்ன வீடியோ எடு. எங்க அம்மா வந்து எக்கு சேமியா செஞ்சுக்கிறாங்க. டைம் வந்து 12 மணி. டேர் பாருங்க இவ்வளோ நேரத்துக்கு உட்காந்து பாட்டு கேட்டுன்னு உட்காந்துக்கிறான். பாருங்க என் தம்பி vlog எடுத்துட்டு இருக்கான். நீ யூடியூபராகா? இல்ல, நாங்க கிரிஞ்ச் திங்ஸ்லாம் பண்ண மாட்டோம். சி நாங்க கிரிஞ்ச் கப்புலா. गाइस கரெக்ட்டா 12 மணி. ஒருத்தர் கூட எனக்கு வந்து விஷ் பண்ணவே இல்ல. நானே பண்ணல. கணவன் கூட விஷ் பண்ணல. ஹேப்பி பர்த்டே ஓவியா. இப்போதான் சொல்றாங்க. அண்ணா உனக்கும் சொல்லிரேனா ஹேப்பி பர்த்டே கவி அண்ணா. ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. அந்த கேமரா வந்து இப்படி வா. ஹேப்பி பர்த்டே. அஞ்சேர் பண்ணி போமா, கேமராக்கு போமா. ஃபேமிலி கோல். ஓ நான் வர இந்த மாதிரி கப்பிள் கோல்ஸ்லாம் என்ன பார்க்க வைக்கிறாங்க गाइस. நானே கேக்குறேன் gift. நானே கேட்டேன் இப்போ. எனக்கு தெரிஞ்சு போச்சு. Thank you. இங்க பாரு மாமா. அவன் எவ்வளவு ஆசை பாரு. அங்க பாரு. ஐயோ அழகு. என்ன பண்ற? ஏய் தெரியுறானே அவன்.
வீடியோ எடுக்கிறியா? ஹாய் சொல்லு. ஹாய் சே ஹாய். என் பையன் வீடியோ எடுக்கிறான். கேக்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே வெட்டி முடிச்சிட்டோம். தேங்க்யூ, உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எவ்வளோ சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் ஒன்று கூட சர்ப்ரைஸாக இல்லை, எல்லாமே ரிவீல் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கிஃப்ட் வாங்கினேன், அது போன வாரமே தெரிஞ்சு போச்சு. இப்போ கேக் கட்டணும், ஃப்ரெண்டு லைட் டெக்கரேஷன்லாம் பண்ணணும்னு எவ்வளோ பிளான் பண்ணேன். ஆனால் அதுவுமே எல்லாமே அவங்க முன்னாடி தான் டெக்கரேட் பண்ணேன். நான் கிஃப்ட் பேக் பண்ணது, லைட் டெக்கரேட் பண்ணது, கேக் வாங்கினது எல்லாமே அவங்க முன்னாடியே ஆகிடுச்சு. எல்லாமே இந்த வாட்டி சர்ப்ரைஸ்லாம் கிடையாது, அவங்களுக்கு தெரிஞ்சதான் பிறந்தநாள் கொண்டாடி இருக்கு. இருந்தாலுமே ரொம்ப ஹாப்பி. என்னன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சொல்லாமல் என்னன்னு தெரில, கொஞ்சம் காசு இல்லாமல் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருந்துச்சு. இந்த நிலையிலுமே எனக்கு வந்து கேக் எப்படி சொல்கிறது, கேக் வாங்கி வெட்டுறதே ரொம்ப பெரிய விஷயம். கேக்குக்கெல்லாம் பெருசாக செலவு இல்லை, கிஃப்ட்டுக்கு தான் கொஞ்சம் நிறைய செலவாயிடுச்சு. அது மட்டும் கொடுத்துருவேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அம்மா செஞ்சது பிரியாணி, எக்கு, ரைத்தா 3 செஞ்சுருக்காங்க. ஏன் ராப்பிச்சக்காரி மாரி இருக்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க. தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு திருப்பி தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு சாப்பிட்றேன். சாயந்தரமாக கேக் வெட்டுவாங்களாம், அப்போ வந்து நம்ம அழகாக இருப்போம். இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து எங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சுருக்காங்க. இன்னும் எங்கள் அம்மாவோட பிரியாணினாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அது என் கணவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது இப்போ எச்ச ஊரின்னு உட்காந்து வீடியோ எடுக்கிறதுக்காக எல்லாத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ருவாங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். நான் ஒரு நாளைக்கு ரெசிபி அவங்க செய்யும் போது வீடியோ எடுத்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்க. பிரியாணியோட ரிவ்யூ சொல்லுங்க. பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு தான் அவங்க பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல் பிரியாணி நல்லாவே இருக்காது, இந்த டேஸ்ட்டுக்கு எங்கேயுமே பிரியாணி கிடைக்காது. உண்மையாலே அது உண்மைதான். உண்மையிலே உண்மைதான். அவன் வந்து ஒரு வித்தியாச பிரிவி. பிரியாணியில லெமன் விட்டு தான் சாப்பிடுவான். நானும் அப்படிதான் சாப்பிடுவேன். சூப்பரா 2 பேரும் அக்கா தம்பி இல்ல, அதனால அப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கிறா சரி பிரியாணி? சீக்கிரமா பிரியாணி கடை போட்டுருமா? அம்மா கிட்ட ரெசிபி கேக்குறோம், கடையே போடுறோம். சரி, சாப்பிட்டு கேக் வெட்டும் போது பார்க்கலாம். பாய். இதுதான் எங்களுடைய, அதாவது என்னோடைய பர்த்டேவோட அவுட்ஃபிட். சேர் இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெஸ் மாத்திட்டோம் காலையிலே. ஆனா அந்த புடவையும் ஜாக்கெட்டும் எனக்கு ஒரு மாதிரி மேட்சிங்கே இல்லாத மாதிரி இருந்துச்சா, அது வேணாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் இந்த புடவையும் இந்த பர்த்டேக்கு ரெண்டு ட்ரெஸ் மாத்திட்டேன். 2 ட்ரெஸ். ஆனா எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை போட்டுக்கிட்டேன். சாரி போட்டுக்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம கேக் வாங்க தான் போறோமே. எங்கன்னா செங்கத்துல நேத்து நைட்டே கேக் வெட்டியாச்சு. அது வந்து இவருது. போலாம். கேக் வாங்குற இடத்துல பாப்போம். தீக்ஷித் பாய். பாய் பாய். நாங்க போயிட்டு வரோம். பாய் பாய். சார் வந்து எனக்கு பிறந்த நாள், அதுவும் காலையிலேருந்து பூ கூட வாங்கியே தரல. அதனால இப்போ பூ மட்டும் அவங்க வாங்கி தரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டென்ஷன் ஆயிடுவேன். எப்பயுமே ஊருக்கு எங்க போனாலும் பூலாம் வாங்கிட்டு வந்து தந்துருவாங்க. பிறந்த நாளுக்கு வந்து நிறைய பூ வாங்கி தராங்க. நான் தலை ரொம்ப வைக்க. வாங்கி தருவீங்களா? ஓகே. எங்க சார் வந்து எனக்கு வந்து பூ வாங்கி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு தானே மல்லிகைப்பூ வாங்கி வச்சு. தானே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, இன்னைக்குதான் வச்சிருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் கேக்கு வாங்கியாச்சு. நான் நேற்று சொன்னேன்ல, இவங்கதான் எங்க அண்ணா. நானும் எங்க அண்ணா தான் இப்ப கேக் வெட்ட போறோம். Okay, let's start. 1, 2, 3. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday both of you. Love, smooth. எங்களுடைய பர்த்டேவோட செலிப்ரேஷன் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. இதோட அடுத்த வருஷம் வந்து பிறந்த நாளை கொண்டாடலாம் இருக்குங்க. நாங்க பாட்டு போட்டு டான்ஸ் ஆட போறோம். மறுபடியும் பூசு.
வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு இதோட அப்படின்னு சொல்லியிருந்தா இருப்போம். அடிக்கடிக்கு வீடியோ எடுத்துருந்தாங்கிறோம். மைக்கு வாங்கிட்டோம், வாங்கலை இவ்வளோ நாள் சொல்லியிருந்தோமா. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எடுத்து போட்டு கைட்டி வச்சு பத்திரமா வச்சுன்னு இருக்கணும். எல்லாமே கஷ்டமா. இப்போ வந்து நாங்கள் டான்ஸ் ஆட போகிறோம். கேமரா சரியில்லைன்னாங்க, ஐஃபோன் வாங்கியாச்சு. எனக்கு ட்ரைபாட் இல்லைன்னாங்க, ட்ரைபாட் வாங்கியாச்சு. மைக் சரியில்லைன்னாங்க, மைக் இல்லைன்னாங்க, மைக் வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ எடுத்து போட கஷ்டமா இருக்குன்றாங்க. தீட்சை இருக்கு, அல்லாத வச்சு சமாளிக்க முடியல. தீட்சை நீங்கள் பார்த்துக்கீங்க, நான் வீடியோ எடுத்து ரெகுலராக போட்டுக்கிட்டேன்.